எங்கள் அன்பு ஐயா அவர்களுக்கு நின்று ஒரு நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்ததாக ஆன்மீக நெறியாளர். ஒரு விழா நடக்கணும் அப்படின்னு யாராவது தூண்டுதல் வேணும். காலையிலும் சரி, சாயங்காலம் சரி, நைட்டு 10 மணி ஆனாலும் சரி, ஸ்ரீ பரத்சுவாமி அவர்களுக்கு ஃபோன் பண்ணி, பாஸ்கர் எப்படி போயிட்டுருக்கு, ஐயா வந்துட்டாங்களா, ரிசீவ் பண்ணிட்டீங்களா, ஸ்டூடெண்ட்ஸ் என்ன லெவலில் இருக்கிறாங்க, அடுத்து வேண்டிய நிகழ்ச்சிக்கு வேண்டிய ஒருங்கிணைப்பு குழுவில் எப்படி போயிட்டு இருக்கு சிஸ்டமேட்டிக்காக பண்ணி இன்னைக்கு ஒரு ஸ்கூல் ஃபங்க்ஷன் மாதிரி இருக்குது. பார்த்தீங்களா, எங்கள் தமிழ்ச்சங்க ஃபங்க்ஷன் மாதிரி இல்லை, ஒரு ஸ்கூல் ஃபங்க்ஷன் மாதிரி இருக்குது. அந்த அளவுக்கு ஒரு பின்னாடி இருந்து கேட் பண்ண ஸ்ரீ பரத்சுவாமி அவர்களுக்கு ஒரு நன்றி தெரிவித்துக் கொண்டு அவர்கள் வாழ்த்துறை வழங்க வருமாறு அன்பளிக்கிறோம். ஆங்கிலம் கலந்து தமிழ் கலந்து பேசினால் அருமையாக இருக்கும் என்று நாங்கள் ஆசைப்படுகிறோம். सदाशिवसमारंभां शंकराचार्यमध्यमां अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां. சுவாமி சரணாயப்பா. ரொம்ப ஒரு அற்புதமான நாள் இன்னைக்கு. காந்தி ஜெயந்தி நாளாக இருந்தாலும் என்னுடைய ரொம்ப க்ளோஸான ஆத்மபந்து எப்போவுமே லைஃப்பில் இன்டிகிரிட்டின்ற வார்த்தைக்கு நம்ம மேலேயே ஒரு சந்தேகம் வந்ததுன்னா நம்ம எல்லாரும் நினச்சி பார்த்துக்கணுன்னா அது கற்பகநாயகர் நினச்சி பார்த்துக்கலாம். நீதியரசர் கற்பகநாயக ஐயா கிட்ட தான் இன்டிகிரிட்டி லெவலில் நிறைய இந்த காலத்து ஜென்ரேஷன்ஸ் கற்றுக்கணும். முதல்ல நான் டெல்லியில் பல முறைகள் அவருடைய இல்லத்துக்கு சென்றிருக்கேன். ஒரு தடவையும் ஐயா பகிர்ந்துட்டு இருக்கிற நிறைய விஷயங்கள். இப்போ கூட நான் நம்ம மதிப்புக்குரிய ஐயா செழியன் குமாரசாமி கிட்ட ஐயா கிட்ட சொல்லியிருந்தேன். நமது பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆரும் ஐயா கற்பகநாயகமும் இந்த மாதிரி ஒரு டாப்பிக்கில் கூடி சீக்கிரம் ஒரு டாக்குமெண்ட்ரியோ இல்லை ஒரு புக்கோ யாராவது எழுதணும்னு சொல்லியிருந்தேன். ஏன்னா புரட்சி தலைவர் ஐயா வாழ்க்கையில் இன்னைக்கு ஒரு நீதியரசராக இருந்துட்டுருக்கார், ஒரு மேல்நாள் நீதியரசராக இருந்துட்டுருக்காருன்னா அதுக்கு ஒரு மிகப்பெரிய பங்காற்றியவர் புரட்சி தலைவர். ஐயா இல்லைன்னா இன்னைக்கு அவர் ஒரு பெரிய ஆர்டிஸ்டாக இருந்திருப்பார். அதுவும் நமக்கு ஒரு பெருமையாக தான் இருந்திருக்கும். ஆனால் இன்னைக்கு அதுக்கும் மேலே நீதியரசராக இருக்கக்கூடிய ஒரு பெருமையை நமக்கு கொடுத்தவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள். 1996 1996 2006 ஒரு கோல்டன் பீரியட் ஆஃப் ஹைகோர்ட் ஆஃப் ஜுடிகேஷன் மெட்ராஸ்னே சொல்லலாம். நிறைய அட்வொகேட்ஸ்லாம் இன்றைக்கும் ப்ராக்டிஸ் பண்ணுறவங்க என்கிட்ட சொல்லியிருக்காங்க, கற்பகநாயகன் சார் பெஞ்சில் மேட்ரு போயாச்சுன்னா எங்களுக்கெல்லாம் காலையிலேருந்தே கொஞ்சம் டிஃபன் கூட சாப்பிட்றதுக்கு டைம் இருக்காது. இன்னைக்கு என்ன நடக்கும்ன்ற ஒரு ஆர்வத்திலே நாங்கள் இருப்போம். அதுலேருந்து என்ன விஷயத்தை அந்த ஆர்டர் காப்பிலேருந்து கற்றுக்கலானோ அந்த மாதிரி ஆங்கிளில் தான் நாங்கள் நினச்சிட்டு இருப்போம்னு சொல்லியிருக்காங்க. நம்ம சத்யா அட்வொகேட் கூட இன்னைக்கு வந்திருக்காரு, நிறைய படிச்சிருப்பாரு. நிறைய இன்னைக்கு யூடியூப்பில் நிறைய விஷயங்கள் இலவசமாக மக்களுக்கு அவருடைய அந்த ஜுடிஷியரியை வச்சு நிறைய கற்றுக் கொடுத்துட்டுருக்கார். மக்கள்லாம் ஈஸியாக அதை புரிஞ்சிக்க முடியாது நீங்கள் சொல்கிறதுனால. ஆன்மீகமும் கற்பகநாயக ஐயாவும் நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். கற்பக விநாயகம்னா பிள்ளையார்பட்டியில் இருக்கக்கூடிய கற்பக விநாயக பெருமான் தான். அந்த கற்பக விநாயகர் திருக்கோயிலுக்கு கும்பாபிஷேகம் நடத்துவோம் கோயிலுக்கெல்லாம். அதுக்கு ஒரு சின்ன பிரச்சனை வந்தது. அதையும் இறைவன் தெய்வம் மனுஷ ரூபேனான்ற மாதிரி ஐயாவை தான் அமைச்சு அவருடைய காலகட்டத்தில் சால்வ் பண்ணி நடத்த வச்சார். இதெல்லாம் ஒரு பெரிய தர்ம காரியம். ஐயா ஆன்மீகத்துக்கு பண்ண விஷயம். அதுக்கு அப்பாற்பட்டு ஐயாவுடைய குருவாக இருந்து அவருடைய எல்லா லைஃப்பில் எல்லா சிச்சுவேஷன்லையும் அவருக்கு அனுகிரகம் பண்ணின சத்யசாய் பாபா அவர்களும் லவ் ஆல் சர்வ் ஆல் இந்த வார்த்தையை இன்னி வரைக்கும் ஐயா எல்லாரோடையும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காருன்னா அது அவருடைய குருவுக்கு தான் அந்த பெருமையை சேரும். அந்த ஒரு விஷயத்தையும் நம்மலாம் கற்றுக்கணும் ஐயா கிட்டேருந்து. 1946 தேவக்கோட்டையில் பிறந்தவர் ஐயா, உங்களுக்கெல்லாம் தெரிஞ்சிருக்கும். அதுக்கப்புறம் இல்லறம் நல்லறமாக அமைய வேண்டும்ன்ற சான்றுக்கு எப்போவுமே சான்றாகவே இருந்து கொண்டிருக்கும் எங்கள் பத்மினி அம்மையார் அவர்கள் 1979 அவங்கள கரம் பிடிச்சதுலேருந்து இன்னி வரைக்கும் அவங்க இல்லத்துக்கு யார் சென்றாலுமே சாப்பிடாம வெளியில் விட்டதா அம்மா அது ஒரு சரித்திரமே கிடையாது. எந்த நேரத்தில் எந்த டைமில் போனாலும் சாப்பிடாம யாருமே அவங்க இல்லத்துலேருந்து வெளில போக முடியாது.
அந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய ஜாம்பவானாக இருக்கக்கூடிய நம்ம நீதியரசர் கற்பகவிநாயக ஐயாவுக்கு ஒரு பாராட்டு விழான்னு சொன்னோன்னே ஐயா சென்னை பிளானை பற்றி என்கிட்ட சொல்கிறார். உடனே அடுத்த ஒரு 10 நிமிஷத்துல மீடியா பாஸ்கர் லைனில் வராரு. வந்தோடனே இதெல்லாம் ஒரு பெரிய ஒரு திங்ஸ் ஃபால்ஸ் ஆன் த ரைட் பிளேஸ்ன்னு இங்கிலீஷில் சொல்லுவாங்க. எல்லாமே கூடி ஒரு இடத்துல அமையிற போகிறது அது அவுட்புட் பாயிண்ட் வந்து சக்ஸஸில் தான் இருக்கும் பகவான் அனுகிரகத்தில். அந்த மாதிரி இந்த விழா இன்னைக்கு அமைஞ்சிருக்கு. எனக்கு அப்புறம் பேச வரக்கூடிய எல்லா அறிஞர்களும் மனிதர்களும் அவளுடைய கருத்துக்களை தெரிவித்து கொண்டீங்க. ஐயாவுக்கு நம்ம இந்த பாராட்டு விழா சிறப்பாக நடத்திப்போன்னு கேட்டுக்கொள்கிறேன். சரணம் ஐயப்பா. சுபமஸ்து.